சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்புதான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் போய் கேட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் RSS-ஐ சேர்ந்தவர் என திமுகவினர் விமர்சனத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அவர்கள் பிஜேபி முன்னிறுத்தக்கூடிய பிளவுவாத அரசியலை எதிர்க்கக்கூடிய, ஹிந்துத்துவ அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கும். அதனால் அத்தனை எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அத்தனை எதிர்க்கட்சிகளிடமும் கருத்து கேட்கப்பட்டு, ஆலோசனைகள் கேட்கப்பட்டு, பல கருத்துரையாடல்களுக்கு பிறகு நேற்று காங்கிரஸ் உடைய தலைவர் திரு கார்கேஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்களிடமும் இந்த வேட்பாளரை பற்றி பேசி அவருடைய ஏற்பையும் பெற்று இந்த வேட்பாளரை இன்று அனைவரும் இணைந்து அறிவித்திருக்கிறோம். இந்த வேட்பாளர் தேர்தலில் இறுதி பட்டியலில் யார் இருந்தாங்க? ஏன்னா மயில்சாமி அண்ணாதுரை பெயர் இல்லைங்க, இறுதியாக அறிவிக்கப்பட்ட பெயர் தான் இறுதி பட்டியலிலே இருந்த பெயர். அதுதான் இறுதியான பெயர். இல்லைங்க, இது தமிழ் இல்ல. இல்லைங்க, இது தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இது கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு அது இரண்டு துருவங்களிலே இருக்கக்கூடிய கருத்தியல்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால ஒரு RSS பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. RSS சேர்ந்தவர், அதே போல தமிழக என்ற ஒற்றை காரணத்திற்காக பாஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்னு TK இளங்கோவன் திமுக தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கண்ணா. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்புதான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவங்களை சந்திச்சாங்க. காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் போய் கேட்டு வந்தாங்க. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை, அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். RSS அமைப்பிலிருந்து வந்தவர் 1973 பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS அமைப்பு என்றுமே அண்ணன் CPR அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. CPR அவர்கள் RSS அமைப்பிற்கு பலமாக தொண்டனாக இருந்திருக்கின்றார். இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் RSS அமைப்பினுடைய ஒரு உந்துதலால், உத்வேகத்தால் தேசிய பணிக்கு CPR அவர்கள் வந்திருப்பது CPR அண்ணனுக்கும் பெருமை, RSS இயக்கத்திற்கும் பெருமை. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். அதனால இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஒரு பெரும் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, APJ அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். இப்படி இருந்தாலும் CPR ஜெயிக்க போறாங்கல்ல, மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.